Hi friends, welcome to Martin Pesi. நான் உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அரசோகா புக் சீரிஸ்ல என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்பா நியூமரிக் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் ஆவோ நம்பர்ஸ் ஆவோ இல்லைன்னா சிம்பிள்ஸ் ஆவோ இல்லை எல்லாம் கலந்தோ ஒரு சீரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ரிலேஷனை ஃபார்ம் பண்ற எத்தனை இது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எத்தனை எல் இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஃபர்ஸ்ட் எல் எல்லாமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாருங்க ஒரு எல், 2 எல், 3 எல், 4 எல் இருக்கு. மொத்தமா 4 எல் இருக்கு. ஆனா எந்த ரிலேஷன்ல வரணும் அப்படிங்கறத பாத்துக்கணும். பாருங்க do not அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, அப்ப வந்து என்னது இருக்க கூடாது அப்படின்னு அர்த்தம். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப எல் இருக்கு, முன்னாடியும் பின்னாடியும் முன்னாடி ஆர் இருக்க கூடாது, பின்னாடி டி இருக்க கூடாது. இதுதான் அவங்க கொடுத்துருக்கு கேள்வி. சோ முன்னாடி ஆர் இல்லாம பின்னாடி டி இல்லாம வேற லெட்டர் வர்ற மாதிரி எத்தனை எல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாருங்க இந்த எல் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி டி இருக்கு, பின்னாடி ஆறு இருக்கு. அவங்க கேட்டது முன்னாடி ஆறு இருக்கக்கூடாது, பின்னாடி டி இருக்கக்கூடாது. ஸோ இங்க மாறி வந்திருக்கு, இது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆர் முன்னாடி டி பின்னாடி, அப்ப இது வராது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் இருக்கு, பட் பின்னாடி டி வந்துருச்சு இல்லையா. டு நாட்னு ரெண்டுக்குமே கொடுத்துருக்கிறதால ரெண்டுமே வரக்கூடாதுன்னு அர்த்தம், அப்ப அதுவும் வராது. அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் எல்லுக்கு அப்புறம் டி வந்துருச்சு, அப்ப வராது. ஸோ இந்த இடத்துல முன்னாடி ஆர் பின்னாடி டி இல்லாம ஒரே ஒரு எல் தான் இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வரணும் அப்படின்னா கம்பல்சரியா அந்த லெட்டர் வரணும், வரக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல கம்பல்சரியா அந்த லெட்டர் இருக்கக்கூடாது. அப்படி இருக்க லெட்டர்ஸா தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி பின்னாடி இது வரணும் இது வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான லாஜிக்கல் ரீசனிங் சம் பார்க்கணும் அப்படின்னா இந்த சீரிஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த சம்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.